நம்மளே இந்த காட்டுக்கு புதுசு, நம்மளுக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பார்த்து தான் போகணும். இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு, மரங்கள்லாம் மாறி இருக்கு. அதான் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே போகலாம், தப்பிக்கலாம். ஏய், எல்லாரும் அங்க பாருங்களேன், எல்லாரும் அங்க பாருங்க, அங்க யாரோ இருக்காங்க. நீங்க எல்லாரும் இங்க எப்படி? உங்களை எல்லாம் பார்த்தா சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்கே. நீங்க எந்த கிளாஸ்? நாங்க எல்லாரும் 8th தான் படிக்கீங்களா? நீங்க இங்க எப்படி வந்தீங்க? என்ன நீங்க இப்படி கேட்கீங்க? உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேன். என் பேரு வள்ளிக்கொடி, என்னை வள்ளின்னு கூப்பிடுங்க. நான் அந்த காட்டுக்குள்ள 2 வருஷமா அடைஞ்சு கிடக்கேன். தப்பிக்க முயற்சி பண்ணி என்னால முடியல. தப்பிக்கணும்னா 6 ஆன்மாக்களையும் ஒரு மர்ம பெட்டியவும் நம்ம கண்டுபிடிக்கணும். 2 வருஷமா இருக்கீங்களா? நாங்க வந்து ஒரு 5 மணி நேரம் கூட இருக்காதே. நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஆன்மாவை பார்த்தோம். அந்த ஆன்மா பேரு அஸ்மியோ. உங்களுக்கு எதுவும் உதவி வேணும்னா எங்கிட்ட கேளுங்க. எனக்கும் தெரியும். அந்த 6 ஆன்மாக்களும் ஒரு ராட்சசன்ட்ட அடைஞ்சிருக்காங்க. அந்த ஆன்மாக்களுக்கு என்னதான் சக்தி இருந்தாலும் அந்த ராட்சசனை மீறி எதுவும் பண்ண முடியாது. சொல்லப்போனா நீங்க தான் அந்த ஆன்மாக்களுக்கு உதவி பண்ணு. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அப்பனா அந்த காட்டையே ஆள்றது ஒரு ராட்சசன் தானா? அவன் ராட்சசன் மட்டும் கிடையாது, அவன் ஒரு மந்திரவாதி, தீய சக்தி, எல்லாமே அவன்தான். எல்லாம் அவனோட சதி திட்டம் தான். அவன் அவனோட ஆட்களை வச்சு நம்மளை வேணுக்கு நாட்ட வைப்பான். அவனோட நோக்கமே பூமியிலிருந்து எல்லாரும் இங்க கொண்டு வர்றது தான். அப்ப நாங்க எல்லாரும் எப்படி தப்பிக்க போறோம்? எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா கண்டிப்பா தப்பிக்கலாம். முதல்ல நம்மளுக்கு அந்த 6 சக்தி வந்த ஆன்மாக்களை விடுதலை. என்னதான் அவங்க உங்களுக்கு உதவி பண்றாங்கன்னு சொன்னா அவங்களால அவங்களோட முழு சக்தியை பயன்பட முடியாது. அப்ப அக்கா நம்ம இப்ப என்னதான் பண்றது? அதுக்கு நீ ஒரு ஆன்மாக்களையும் விடுதலை பண்ணணும். ஐயோ, அது எப்படி பண்றது? 2 வருஷமா இருக்கேன், எனக்கு தெரியாதா? ஒரு இடத்துலையும் ஒரு ஆன்மாவோட சக்தி அடைஞ்சிருக்கும். நம்ம அதுங்களை தேடி கண்டுபிடிச்சி அந்த ஆன்மாக்களோட சக்தியை ஆன்மாவிடம் ஒப்படைக்கணும். அப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அஸ்மியோட அக்காவோட ஆன்மாவோட சக்தி எங்கே இருக்கும்? கடலில் இருக்கும். இங்கனுக்குள்ளே ஒரு கடல் இருக்கு. அந்த கடல் ஒரு மர்ம கடல். அந்த கடலில் தான் இருக்கும். அந்த கடலில் நிறைய ஆபத்தும் வர வாய்ப்பு. நம்மளுக்கு சாகதமாக நல்ல சக்தியும் வாய்ப்பு இருக்கு. ஆன்மாக்கள் அதுங்களோட சக்தியை நெங்கிடக்கூடாதுன்ட்டு அந்த ராட்சசன் நிறைய தீய சக்தி அங்கனுக்குள்ளே வச்சுருக்கான். அதெல்லாம் தாண்டி தான் நம்மளும் எடுக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு சாகதமாக நல்ல சக்தியும் இருக்குது, நிறைய நல்ல சக்தியும் இருக்குது, நிறைய தீய சக்தியும் இருக்குது. அது எல்லாத்தையும் மீறி தான் நீங்கள் எடுக்கணும். நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா கண்டிப்பாக ஆன்மாக்களோட சக்தியை நம்ம மீட்டுக்கலாம். ஆன்மாக்களையும் நம்ம விடுதலை பண்ணி நம்மளும் நம்மளோட ஓன் உலகத்துக்கு போயிடலாம். சரி வாங்க, அப்போ உடனே அந்த ஆற்றுக்கு போகலாம். என்னடா இவ்வளோ சின்னதா பண்ணிருக்கா? அவள மாதிரி பெருசா பண்ணுடா. இது பண்ணதே பெருசு, செமையா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப நாள் அந்த மாதிரி கடலுக்கு வந்து ஒரு கோட்டை ஏற்றணும்னு ஆசை. அது நிறைவேறிட்டு. இந்த உலகத்திலே நம்மள மாதிரி கோட்டை யாரும் கட்டியிருக்க மாட்டாங்க. இந்த கடல் எவ்வளவு அழகா இருக்கு. ஏய், நம்ம எல்லாரும் கடலுக்கு எதுக்கு வந்திருக்கோம்? ஆன்மாளுக்கு அதோட சக்தியை மீட்டு கொடுக்கதான். அதோட பாருங்க, இந்த மண்ணுக்குள்ள என்ன ஆபத்து இருக்கோ, என்ன விஷம் இருக்கோ. கஷ்டப்பட்டு வீடு கட்டணுமே, இப்படி சொல்றீங்க? அது என்ன சவுண்ட்னு கேட்டீங்களா? வாங்க உடனே போலாம். ஐயோ பாவம், இந்த திமிங்கல இங்க வந்து மாட்டிக்கிட்டே. பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு. ஐயோ, இப்படி ஆயிட்டே, என்ன பண்ண? ஐயோ பாவம், இது முதல்ல காப்பாத்தணும். இதுக்கு மூச்சு இருக்கா, உயிர் இருக்கான்னு நான் செக் பண்றேன். உயிர் எல்லாம் இருக்கு, நம்ம இதை இப்ப காப்பாத்தணும். ஆனா எப்படி? என்ன ஆனாலும் சரி, இது எப்படியாவது காப்பாத்திரணும். ஐயோ, நம்ம தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, கொஞ்சம் பேர் அந்த சைடு தள்ளுங்க, கொஞ்சம் பேர் வாழச்சி இழுங்க. என்கிட்ட ஒரு கப்பு இருக்கு, அந்த கப்பு நல்லா பெருசா இருக்கும். அந்த கப்ல இருந்து நான் தண்ணியை எடுத்து திமிங்கல மூஞ்சில ஊத்திக்கிட்டே இருக்கேன். அது நல்லா உயிரோட இருக்கும். நீங்க அது வரைக்கும் சீக்கிரமா இழுங்க, நானும் ஊத்திக்கிட்டே இழுக்கேன். சரி. சின்ன பிள்ளைகளா, நீங்களும் என் கூட சேர்ந்து தண்ணி திமிங்கல மேல ஊத்துங்க.
நிக்காம தள்ளுங்க. பாலாஜி இழு, இன்னும் டைட்டா இழு. என்ன எவ்வளவு தூரம் தான் தள்ளணும்? ஏம்மா இவ்வளவு தூரம் தள்ளி இவ்வளவுதான் வந்திருக்கா. நானும் எவ்வளவு நேரம் தான் இந்த தண்ணியை கீழே ஊத்திட்டே இருப்பேன். அப்பா என்னால முடியலையே. எவ்வளவுதான் தள்ளினாலும் உள்ள போக மாட்டேங்குதே. அப்படிதான் உள்ள கொண்டு வாங்க, இன்னும் உள்ள கொண்டு வாங்க. பிள்ளைகளை இன்னும் இழுங்க, இன்னும் தள்ளுங்க. இந்த 2 வருஷத்துல உங்க கூட சேர்ந்து நான் ஒரு நியத்தை பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வள்ளி கோடி அக்கா நம்ம லாலாவா? ஐயோ நம்மளுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குது? தண்ணியோட தண்ணியா மூழ்க போ. தினேஷ் அழாத. கோபி அண்ணா, கோபி உன் தம்பியை டைட்டா பிடிச்சுக்கோ. டைட்டா பிடிச்சுக்கோ தினேஷ். ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. நீங்கள் செய்த செயலை நான் பாராட்டுகிறேன். அந்த திமிங்கலமாக வந்தது நான் தான். உங்களை சோதிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன். ஆமாம், நான் ஒரு தேவதை. நீங்கள் என்னை காப்பாற்றியதனால் உங்களுக்கு நான் ஒரு ஆன்மாவின் இதயத்தை கொடுப்பேன். அந்த இதயத்தை நீங்கள் ஆன்மாவிற்கு பொருத்தினால் ஆன்மாவின் பெயர் முழு சக்தி அதற்கே வந்துவிடும். நான் உங்கள் எல்லாரையும் கண்காணிச்சே இருந்தேன். இனிமேலும் உங்கள் எல்லாரையும் கண்காணிச்சுட்டே இருப்பேன். பயப்பட வேண்டாம். என்னால் முடிந்தவரை உங்களிடம் எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்கிடாமல் பார்த்து கொள்கிறேன். என்னால் முடிந்த அளவு பார்த்து கொள்கிறேன். எல்லாரும் கேட்டீங்களா? நம்மளுக்கு ஒரு இதயம் கிடைக்க போகுது. அப்பா தண்ணிலாம் போயிட்டு தான் சாமி. நான் இங்கனுக்குள்ள 2 வருஷமா இருக்கேன். ஆனா எப்படி என்னால நம்பவே முடியல. என்ன செய்ய முடியாதது இந்த பிள்ளைங்க வந்து செய்யறாங்க. என்னால நம்பவே முடியல. இதையும் யார்கிட்ட இருக்குது? வாவ், இது எவ்வளவு அழகா இருக்கு. நான் திடீர்னு பார்க்கும்போது இது என் கையில இருந்துச்சு. இப்போ எல்லாரும் அஸ்மி அக்கான்னு கூப்பிடுங்க. அஸ்மி அக்கா. ஐயோ இவனா? அந்த தீய சக்தி வருது. எல்லாரும் நார்மலா நீங்க. ஆமா ஆமா, யாரும் பயத்துல உளறிடாதீங்க. ஏய் ஒழுங்கா அந்த இதயத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. இதயமா? அது என்கிட்ட இல்லையே. 2 வருஷமா அங்க இருக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? குட்டி பாண்டிங்களா, 8 தானே படிக்கிறேன். அதுக்குள்ள உங்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்துட்டோ? இரு இதயத்தை எடுக்க நான் வந்துகிட்டே இருக்கேன். யாரும் கொடுத்துறாதீங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? என்னமோ ஒண்ணும் இல்லையே. நீ தீய சக்தி தானே? என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல. அப்பா ஐயோ ஐயோ என்னாச்சு இவனுக்கு? என்ன திடீர்னு? நம்மளை காப்பாத்த போறவங்க வந்துட்டாங்க. அவங்க வர போய் தான் அந்த தீய சக்தி அழிஞ்சிட்டு. அட அஸ்மியோக்கா வந்துட்டாங்க குதிரையில. வாங்க. யம்மா எவ்வளவு இப்படி இருக்கு. பார்க்கவே எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க. செமையா இருக்காங்க. இப்பவே உங்களுக்கு இவ்ளோ ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா இதயத்தை போட்டதுக்கு அப்புறம் எவ்வளோ பவர் வரும். அஸ்மியோக்கா வந்துட்டாங்க. அக்கா இந்தாங்க, பழையபடி இப்பயே மாறுங்க. என் இதயத்தை மீட்டு கொடுத்ததுக்காக நன்றி. உங்களுக்கு இப்போ உதவி தேவைப்பட்டாலும் நான் வருவேன். ஒப்பாடி எப்படி போறாங்க, பவர் யூஸ் பண்றாங்க அவங்க.